இந்த நாளில் நான் சொல்ல போகிறது என்னென்னா, சந்தோஷமாக வந்து ஸ்டார்ட் ஆகிற முத்து அண்ட் மீனாவோட லைஃப்பை பற்றி தான். ஆனால் முடிவு வர வர உங்கள் மனசு வந்து ரொம்ப ஹெவியாகிடும். ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பாருங்கள், யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆள் உங்களை திட்டிட்டு இக்னோர் பண்ணிட்டு கேவலப்படுத்திட்டு வந்த ஒருத்தன் ஒரு நாள் உங்கள் முன்னாடி நின்று தேங்க்ஸ்னு சொன்னால் என்ன ஃபீல் ஆகும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. மனோஜ் தான் முத்துவை பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுவும் நிஜமாக இருந்துச்சா இல்லை நடிப்பா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷாக்கே. ஆனால் இதை விட பெரிய ஷாக் என்னன்னு தெரியுமா? கஷ்டத்தில் விழுந்து விழுந்து எணிச்ச முத்து அண்ட் மீனா இன்னைக்கு ஒரு கேக் எடுத்துட்டு அவங்களோட சந்தோஷ நியூஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அது ஒரு சிம்பிள் செலிப்ரேஷன்லாம் இல்லை, அது ஒரு புது வாழ்க்கையோட ஆரம்பம் தான். அது ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச சந்தோஷமாக தான் வந்து இருக்குது. ஆனால் இங்கே தான் வந்து கதை வந்து ட்விஸ்ட் ஆகுது. இந்த சந்தோஷம் எல்லாமே வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க சில பேர். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிந்தாமணி, அவங்களுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே அவங்களோட மனசு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? இந்த மீனா எப்படி எனக்கு எதிராக வந்து நிற்கிறா, அதுதான் இங்கிருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஆட்டம், ஒரு பாலிடிக்ஸ், ஒரு ஆயுதம் இல்லாத போரா வந்து இருக்குது. மீனா ஒரு சாதாரண பொண்ணெல்லாம் இல்லை. இப்போ அவ ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருக்கா. இந்த பொருளை பயம் இல்லாமல் முத்து இருக்கான் அவ கூட. ஆனால் பின்னாடி நடக்கிற சூழ்ச்சி எல்லாமே அவனுக்கு வந்து தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. இது எல்லாத்தையுமே விட இன்னொரு பெரிய ஷாக் வெயிட்டிங்ல இருக்குது. விஜயா தான் இந்த வீட்டோட பேக் போன் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அவங்களோட மனசு வந்து ஸ்லோவாக வந்து பாய்சன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு இந்த வீடு வந்து உங்களோடது இல்லை, மீனோட வீடு ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தை விஜயோட மனசு வந்து எப்படி மாத்தோம்னு தெரியுமா? இப்ப கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இந்த சந்தோஷம் நிஜமா வந்து கண்டினியூ ஆகுமா, இல்ல இதுவும் ஒரு அழுகையாவே வந்து முடிஞ்சிடுமா? முத்து மீனா தொடங்கின இந்த புது வாழ்க்கையை யாராவது வந்து கெடுத்துருவாங்களா? இது ஒரு கதையெல்லாம் இல்லை, இது ஒரு மனசுக்குள்ள நடக்கிற போர். நெக்ஸ்ட் என்ன நடக்கணும்னு தெரியணும்னா இந்த கதையை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. மனோஜோட இந்த சேஞ்சை பார்த்த முத்து மீனும் சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரத்தில் தான் முத்து மீனா வாழ்க்கையில புதுசா ஒரு மாற்றமும் வருது. அவங்க ரெண்டு பேருமே மீனோட அம்மாட்ட வந்து சந்தோஷமான செய்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க, விஜயா மனசு மாற காரணம் யாரா இருக்கும், இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலில் வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாக வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் வந்து போயிருக்கு. எபிசோடு வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு லைட்டான ஹாப்பி ஃபீலில் தான் இருக்குது. முத்து மீனாவும் சந்தோஷமாக வந்து பேசிட்டு இருக்காங்க. யூஸ்வலி இவங்க லைஃப்பில் வந்து கஷ்டம் தான் வந்து அதிகம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வைப்பு போல. அப்போ தான் அன்எக்ஸ்பெக்டடாக மனோஜ் வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக வேண்டி முத்துவை கூப்பிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இது ரொம்ப முக்கியம். இதுவரை எதுக்கெடுத்தாலுமே முத்து வந்து திட்டிட்டு இருந்த மனோஜ் இப்போ வந்து இவ்வளோ சாஃப்டாக வந்து பேசுறது, இப்படி வந்து தேங்க்ஸ் சொன்னதை கேட்டு முத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்துக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. மீனா சைடில் வந்து என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சரியா இருக்கா அப்படின்னு கொஞ்சம் டவுட் ஃபீல் வருது. ஆனால் உள்ளுக்குள்ள அவளும் வந்து ஹாப்பியாக தான் வந்திருக்கா. அப்போ முத்து வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் சிரிச்சு சொன்னா என்னவா அப்படின்னு மீனாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தான் வந்து மெயின் ட்விஸ்டே. இதுக்கிடையில வந்து பூக்கடையில் யூனியன் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பூ கட்டுறவங்க நிறைய பேர் சிந்தாமணியை மீட் பண்ணி இந்த தடவை நீங்க போட்டு தலைவராகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. முதல்ல வந்து சிந்தாமணி யூஸ்வலா என்னால் வந்து நேரடியாக வந்து நிற்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் ஒரு பேர் சொல்ற அளவுக்கு வந்து தலைவராக இருப்பாரு, நான் தான் வந்து எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கிறேன், அதனால இந்த தடவையுமே அதே மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நீங்க தான் வந்து டேரக்டா வந்து போட்டி போடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குமே அப்படின்னு சிந்தாமணி யோசிச்சுட்டு இந்த எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதுல வேற ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் மீனாவை மீட் பண்ணி எலெக்ஷன்ல வந்து போட்டி போட சொல்றாங்க. மீனாக்கு வந்து ரொம்ப பயம் பிளஸ் டவுட்டா வந்து இருக்குது. சிந்தாமணி எதிர்த்து நான் எப்படி நிற்பேன் அப்படின்ட்டு முதல்ல வந்து மீனா வந்து தயங்குறாங்க. ஆனால் முத்து தான் வந்து பேக் போனா இருந்து பேசி புரிய வச்சு ஃபைனலா மீனாவையும் எலெக்ஷன் வந்து நிற்க வைக்க சம்மதிக்க வைக்கிறான். அவன் தான் மீனா வந்து மோட்டிவேட் பண்ணி கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறான். இதுதான் வந்து ரியல் கேரக்டர் growth. சிம்பிளா இருந்த பொண்ணு இப்போ வந்து லீடர் மெட்டீரியல் வந்து மாறுறாங்க. இந்த நியூஸ் சிந்தாமணியோட ஆள் மூலமா அவங்க காதுக்கு வந்து வருது. மீனாவா அப்படின்னு வந்து ஷாக் ஆகுறாங்க. முதல்ல சிந்தாமணி இதை வந்து நம்பல. அவளால் வந்து எப்படி ஒரு எலெக்ஷன்ல வந்து நிற்க முடியும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஆனா அந்த நியூஸ் சொல்ல வந்த பர்சன் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா மீனா தான் நிக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே இது எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. மீனா தான் வந்து நிக்கிறா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன உடனே அங்கிருந்தே வந்து பாலிடிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சிந்தாமணியோட சப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எதிர்த்தே ஒருத்தங்க நிக்கிறாங்களே அப்படின்னு தூண்டி விடுறாங்க. சிந்தாமணி அப்பதான் வந்து டிசைட் பண்றாங்க, டைரக்ட் ஃபைட் இல்லாம மைண்ட் கேம்ல தான் வந்து சாதிக்கணும் அப்படின்னு வந்து திங்க் பண்றாங்க. உடனே சிந்தாமணி விஜயாவை யூஸ் பண்ணி மீனா வந்து எலெக்ஷன்ல இருந்து விலக்கிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் முத்து அண்ட் மீனா சந்திராவோட வீட்டுக்கு வந்து போறாங்க. ஸ்வீட் கொடுத்துட்டு ஒரு சந்தோஷ நியூஸ் சொல்றாங்க. எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்னு மீனா வந்து சொல்றாங்க. அவங்க அம்மாட்ட கேக்கெல்லாம் எடுத்துட்டு போய் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இது ஒரு சிம்பாலிக் மொமெண்ட் தான். கஷ்டத்துக்கு அப்புறம் வர சந்தோஷம் மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த சீரியல் பார்க்குற நமக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க லைஃப்ல வந்து புது சாப்டர் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. ரேகாவுக்கு வந்து சிந்தாமணியோட பிளான் நல்லாவே தெரியும். அப்போ அங்கிருந்த ரேகா சிந்தாமணியோட சூழ்ச்சி பத்தி தெரிஞ்சனால எதிரி கூட எதையுமே வந்து செய்வாங்க அப்படின்னு வந்து ஒன் பண்றாங்க. கேர்ஃபுல்லா இருங்க, எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா முத்து வந்து கான்ஃபிடென்ட்டா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அயனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேகா தான் சிந்தாமணியோட பொண்ணு அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. முத்து சொன்னது கேட்ட உடனே ரேகா வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்றா. சிந்தாமணியோட மக தான் வந்து ரேகா அப்படின்றது தெரியாம அவங்க முன்னாடியே அவளோட அம்மாவை பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த சீனு தான் இந்த எபிசோட ஒரு பிக்கஸ்ட் இமோஷனல் மேனிபுலேஷன் சீனா வந்து இருக்குது. சிந்தாமணி விஜயாவை தனியாக கூப்பிட்டு பேசுறாங்க. ஸ்லோவா வந்து பாய்சன் வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. மீனா எலெக்ஷன் வந்து போட்டி போட போறா அப்படின்னு வந்து போட்டு கொடுக்குறாங்க. அதோட மீனா வந்து தலைவர் ஆயிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வீட்டில் உங்களோட மரியாதை எல்லாமே குறைஞ்சிடும். அவளை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்க கூட வந்து உட்காந்து பேசுவா. இனிமே இது வந்து விஜயாவோட வீடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, தலைவி மீனாவோட வீடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஏற்றி விட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்க விஜயாவோட மைண்ட் வந்து பாய்சனா வந்து மாறுது. இதனால விஜயம் செம்ம கோவத்துல இருந்திருக்காங்க. ஃபைனலா விஜயா வந்து ஃபுல்லா அப்செட் பிளஸ் ஆங்கிரி மோட்ல வந்து இருக்காங்க. இப்படி
இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் முத்து and மீனா லைஃப்ல வந்து சந்தோஷம், growth எல்லாமே வருது. இன்னொரு பக்கம் பாலிடிக்ஸ், ஜெலசி, மேனிபுலேஷன் இது ரெண்டுமே வந்து கிளாஷ் ஆகும்போது தான் நெக்ஸ்ட் எபிசோட் வந்து ரியல் ஃபயரா வந்து இருக்க போகுது. சந்தோஷம் வரும்போது தான் அதை கெடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் வருவாங்க. அப்பதான் உலகத்தோட நிஜமான முகம் நமக்கு வந்து தெரிய வரும். முத்து and மீனா வந்து விக்டரியா இல்ல சிந்தாமணி பிளான் வந்து சக்சஸ் ஆகுமா, விஜயா வந்து ஃபுல்லா வந்து மாறிடுவாங்களா, நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் இதுக்கான ஆன்சர் நமக்கு தெரிய வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஆரம்பம் தான். ஆனா இப்பதான் வந்து நிஜமான கதையை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பக்கம் முத்து and மீனா வந்து கஷ்டத்துக்கு அப்புறம் சிரிக்க ட்ரை பண்றாங்க, ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது ஆசை. ஆனா வேற ஒரு பக்கம் அவங்க சிரிப்பையும் சந்தோஷத்தையும் எடுத்துட்டு அதை அழிக்க வெயிட் பண்ற ஒரு உலகமே வந்து இருக்கு. சிந்தாமணி இப்ப சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஒவ்வொரு மூவுமே பாத்தீங்கன்னா மீனாவோட ஒரு ஸ்டெப்பையும் வந்து கீழே விழ வச்சிடுவாங்க. ஆனா இதுல வந்து ரொம்ப பயம் என்னன்னு தெரியுமா, வெளியில இருக்கிற எதிரியை விட வீட்டுக்குள்ள இருக்கிற சந்தேகம் தான் ரொம்ப டேஞ்சரஸே. விஜய் இன்னைக்கு வரைக்குமே ஒரு சப்போர்ட் கூட மீனாக்கு வந்து பண்ணிட்டே இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்களோட மனசு மாறுற அளவுக்கு சிந்தாமணி வந்து செம்மையா வந்து பேசியிருக்காங்க. ஒரு வார்த்தை 2 வார்த்தையெல்லாம் இல்ல, நீ கீழே விழ போற அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களோட நம்பிக்கையை வந்து குழப்பிட்டாங்க. நாளைக்கு விஜயா முத்து and மீனா பக்கம் நிப்பாங்களா இல்ல அவங்களுக்கு வந்து எதிராக நிக்கிற ஆளா மாறிடுவாங்களா, இதுதான் வந்து பிக்கஸ்ட் ஷாக்கே. ஒரு வீட்டுல வந்து போர் ஆரம்பிச்சிட்டா அது வந்து வெளியில இருக்கிற எதிரியோட பயங்கரமா வந்து இருக்கும். இப்ப கேள்வி ஒண்ணுதான், மீனோட ஆசை, அவளோட தைரியம் இது எல்லாமே போதுமா இந்த சூழ்ச்சி வந்து எதிர்க்கிறதுக்கு, இல்ல முத்து தான் வந்து அவளுக்கு வந்து துணையா இருந்து இந்த போர்ல ஜெயிப்பானா, இல்ல இந்த சந்தோஷம் இன்னும் சில நாள்ல தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி மறுபடியும் அவங்க வந்து அழுக வேண்டியதா ஆயிடுமா. ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பாருங்க, திருப்பி வந்த உடனே அழுக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி பயப்படுற வாழ்க்கையா தான் வந்து இருக்குது. அதுதான் இப்ப முத்து and மீனா வாழ்க்கையில வந்து நடக்குது. இந்த கதை இங்க வந்து முடியல, இது இப்பதான் கத்தி மேல நடக்கிற மாதிரி டேஞ்சரஸ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், யார் யார் மாறிடுவாங்க, யாரோட நிஜமான முகம் வெளியில வரும், இதெல்லாமே தெரியணும்னா இந்த கதையை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.